நண்பர்களே, இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றதை நான் பார்க்குறேன். நீங்களும் அதை தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி. இன்னைக்கு ஏற்கனவே வீட்டுக்குள்ள இருக்கிற பிள்ளைங்களை நீங்க கவனிக்க தவறிவிட வேண்டாம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை உங்களுக்கு கொடுக்க நான் விரும்புறேன். லூக்கா 15ஆம் அதிகாரத்திலிருந்து உங்க கூட பேச விரும்புறேன். நாம பொதுவா அதை 2 குமாரர்கள் ஓமை அல்லது கெட்ட குமாரன் ஓமை அப்படிலாம் சொல்றோம். பொதுவா நாம இந்த ஓமையில அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது யாருக்குன்னு பார்த்தா அந்த கெட்ட குமாரன். வீட்டை விட்டு ஓடி போய் மோசமான வாழ்க்கை வாழ்ந்து பின்னாடி திரும்பி வந்து அப்பாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த குமாரனுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். சிலர் தன்னோட தம்பி திரும்ப வந்தது பிடிக்காம இருந்த அந்த மூத்த மகனை பற்றியும் பேசுறதை நாம கேட்டிருக்கிறோம். இந்த எபிசோட்ல நான் இன்னொரு கோணத்தில் இதை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இது நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். பொதுவாக எல்லா சபைகளுமே இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது இல்லை. கொஞ்சம் நல்லா கவனிங்க. இதை கொஞ்சம் இறையியல் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை சிலர் நான் இப்போ பகிர்ந்துக்க போகிறதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகலாம். ஆனால் நான் எந்த கோணத்தில் இதை சொல்ல வர்றேன்றதை புரிஞ்சுக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார்னு நம்புகிறேன். இறையியல் அடிப்படையில் இந்த பகுதியை நாம் கவனிச்சா அந்த அப்பாவை நாம் பிதாவாகிய ஆண்டவருக்கு ஒப்பிடுவோம். அதாவது இந்த முழு சம்பவத்திலையும் பிதா எந்த தவறும் செய்யலை. ஆமாம், அந்த அப்பாவுக்கு நேரே விரல் நீட்டி எந்த குற்றமும் நம்மளால் சுமத்திட முடியாது. ஆனால் 2 மகன்கள் மேலேயும் விரல் நீட்டுற அளவுக்கு அவங்க கிட்ட குற்றங்கள் இருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை ஒரு உவமையாக சொல்கிறாரு. நான் தான் அந்த அப்பா அப்படின்னு அவர் இங்கே நேரடியாக சொல்லலை. இதை ஒரு உவமையாக அவர் சொன்னதுனால இது மூலமாக வேற ஒரு முக்கியமான செய்தியை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். தெரியாதவங்களுக்காக நான் சுருக்கமாக இந்த பகுதியை சொல்கிறேன். ஒரு அப்பாவுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. இளைய மகன் அப்பா கிட்ட போய் சொத்துல எனக்கான பாகத்தை பிரித்து கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போய் ஊதாரித்தனமாக ஆண்டவரோட வார்த்தைக்கு விரோதமாக பாவமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து எல்லா பணத்தையும் செலவழிக்கிறான். கடைசியாக எல்லாம் இழந்து போகிறான். பணம், நண்பர்கள் எல்லாம் இழந்து போகிறான். அந்த தேசத்தில் பஞ்சம் வருது. அவனுக்கு சாப்பிடக்கூட வழி இல்லை. அப்போ தான் அவனுக்கு புத்தி வருது. அப்பா கிட்ட போயிடலான்னு நினைக்கிறான். அங்கே போய் என்ன வேலைக்காரனா வச்சுக்கோங்கன்னு சொல்ல போகிறேன்னு முடிவு பண்ணான். ஏன்னா அங்கே வேலைக்காரங்க கூட நல்ல நிலைமையில வைக்கப்பட்டிருந்தாங்க. அவன் திரும்பி வர்றான். அவன் தூரத்தில் வர்றப்பவே அவனோட அப்பா அவனை அடையாளம் கண்டு அவனை நோக்கி ஓடி போய் அவனை கட்டி அணைச்சு அவனுக்கு முத்தங்களை கொடுத்து புது உடை, காலணி எல்லாம் கொடுத்து என் பையன் திரும்பி வந்துட்டான்னு ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணார். அந்த நேரத்தில் மூத்த மகன் அங்கே வர்றான். வீட்டில் என்ன கொண்டாட்டம் போயிட்டு இருக்குதுன்னு கேள்விப்படுறான். அவனுக்கு கோபம் வருது. இதில் தான் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். வசனம் 28 கவனிங்க. அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். வசனம் 29 ரொம்ப முக்கியமானது. இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. திரும்பி வந்த இந்த ஊதாரி பையனுக்கு இப்படி விருந்து ஏற்பாடு பண்றீங்க. ஆனால் நான் இவ்வளோ காலமாக கடினமாக உங்களுக்கு உழைச்சிருக்கேன். எல்லாமே உங்களுக்காக செஞ்சுருக்கேன். உங்களை எந்த விதத்திலையும் மீறாமல் நடந்திருக்கேன். ஆனால் எனக்காக என் நண்பர்கள் கூட நான் விருந்து கொண்டாட ஒரு தடவை கூட நீங்கள் ஏற்பாடு செய்யலை அப்படின்னு அந்த மூத்த மகன் கேட்குறான். பொதுவாக மக்கள் என்ன சொல்கிறாங்க, அந்த அப்பா நல்ல ஒரு அப்பாவாக இருக்கிறாரு, அவர் பிதாவாகிய ஆண்டவரை ஒத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஊமை. மூத்த மகன் சொல்றதுல ஒரு உண்மை இருக்குது பாருங்க. அவனுக்கு இவ்வளோ பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, சரி, அவன் திரும்பி வந்திருக்கான், அதனால பண்றீங்க. ஆனால் நான் எவ்வளோ காலமா கடினமாக உழைச்சிருக்கேன், கீழ்ப்படிஞ்சு நடந்திருக்கேன், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்றான். இந்த சம்பவத்தில் கூட கவனிச்சா அவன் நாள் முழுக்க வேலை பார்த்துட்டு தான் வீட்டுக்கே திரும்பி வர்றான். அப்பத்தான் அந்த விருந்தை பற்றி அவன் கேள்விப்படுறான். மற்ற மனுஷங்க கூட ஒப்பிட்டு பார்த்தா அவன் ஒரு நல்ல மனுஷன். இளைய மகனுக்காக அந்த அப்பா விருந்து ஏற்பாடு பண்ணதை பற்றி கூட அவன் வருத்தப்பட்டதா தெரியல. எனக்கு இப்படி ஒரு தடவை கூட விருந்து ஏற்பாடு பண்ணதில்லையே, அதை நினச்சி தான் அவனுக்கு வருத்தம். இன்னைக்கு நம்ம பொதுவாக ஊதாரிகளை பற்றி, கெட்டு போனவங்களை பற்றி தான் அதிகம் பேசுகிறோம்.
சந்திக்கப்படாதவர்கள் சந்திக்கப்படணும் அப்படின்றதோட முக்கியத்துவத்தை நான் மறுக்கவே இல்லை. கெட்டுப்போனவர்கள் சந்திக்கப்படணும், உலகத்தின் கடைசி முனை வரைக்கும் சுவிசேஷம் போய் சேரணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கெட்டு போனவங்களை தேடி போறதுக்கு இருக்கிற ஆர்வத்தில் வீட்டுக்குள்ள ஏற்கனவே இருக்கிற பிள்ளைங்களை மறந்துடாதீங்க. ஜான், பிணியாளிகளுக்குத்தானே வைத்தியன் வேணும்னு பைபிள் சொல்லுது இல்லையா? ஆரோக்கியமானவங்களுக்கு தேவையில்லையேன்னு நீங்க கேட்கலாம். ஆனா உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்க உணவு கொடுக்கலன்னா, அவங்கள சரியா கவனிக்கலன்னா, இப்ப ஆரோக்கியமா இருக்கிற அவங்க நோயாளியா மாறிடலாமே. அதைத்தான் நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த மூத்த மகனுக்கு என்ன வருத்தம்? எவ்வளோ கடினமாக உழைச்சிருக்கோம், நமக்கு அதுக்கு அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படின்னு தான் வருத்தம். அதுதான் இங்கே பிரச்சனையே. இன்னைக்கு சபையில் நிறைய மக்கள் ஏன் காயப்பட்டு போயிருக்காங்க? அவங்கள யாரும் கவனிக்கலை, கண்டுக்கலை, அவங்க மேலே அக்கறை காட்ட யாருமே இல்லை. எப்படி வெளியில் இருக்கிறவங்கள உள்ளே அழைச்சிட்டு வரலான்னு தான் அதிக கவனம் செலுத்தப்படுது. இன்னைக்கு வெளியில் இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு வந்து எப்படி சபையை விரிவுபடுத்தலாம், எண்ணிக்கை அதிகரிக்கலாம் அப்படின்னு தான் சபைகளில் அதிக கவனம் இருக்குது. ஏற்கனவே வீட்டுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்களை கவனிக்க மறந்துடுறாங்க. ஊதாரிகளை தேடுறேன்னு வீட்டுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்களை மறந்துடுறாங்க. இப்படி போனால் என்ன நடக்கும்? உள்ளே இருக்கிற இவங்க ஊதாரிகளாக மாறிடுவாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு நிறைய சபைகளில் இதுதான் நடக்கு. மக்கள் தங்களுக்கும் சபைகளுக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கிறதா உணர்றாங்க. சபைகளில் மட்டுமில்லை, குடும்பங்கள்லையும் தான் சொல்கிறேன். 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒருத்தனுக்கு எல்லா கவனிப்பும் கொடுக்குறாங்க. ஏன்னா இன்னொரு பிள்ளை நல்ல பிள்ளை தானே அப்படின்னு விட்டுடுறாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிற இந்த நல்ல பிள்ளையோட உணர்வை புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. என்ன நடக்குது? இந்த நல்ல பிள்ளைங்களை தவற விட்டுடுறாங்க. மூத்த மகனோட இந்த நடக்க சரியானதுன்னு நான் சொல்ல வரல, அப்படி புரிஞ்சுக்க வேணாம். நான் சொல்ல வர்ற கோணத்தை கொஞ்சம் கவனமாக புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நாம் எப்பவுமே அந்த அப்பாவை பிதாவாகி ஆண்டவரோட ஒப்பிட்டு புரிஞ்சுக்கிட்டதுனால நம்மால் அவர் மேலே குற்றம் சொல்ல முடியல. இது ஒரு ஓமை தான். சபை இன்னைக்கு எடுத்துக்க வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி இது. பிதாவாகி ஆண்டவர் ஒருபோதும் தவறு செய்யறதில்லை. ஆனால் சபை தலைவர்கள், குடும்ப தலைவர்கள், நிறுவன தலைவர்கள் இதில் கவனம் செலுத்தணும். வெளியில் இருக்கிறவங்க மேலே, எண்ணிக்கை மேலே அதிக கவனம் செலுத்தி வீட்டுக்குள்ளே ஏற்கனவே இருக்கிறவங்களை இழந்து போயிடாதீங்க. அவங்கள கவனிச்சுக்கோங்க. எங்களோட முயற்சிகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கல, எங்களோட நல்ல வேலைகளுக்கு பாராட்டு கிடைக்கல அப்படின்ற உணர்வோட உள்ள நிறைய பேர் இருக்கலாம். பாராட்ட, அங்கீகரிக்க, பரிசு கொடுக்க தலைவர்கள் நடவடிக்கை எடுக்கணும். அப்பத்தான் மூத்த பிள்ளைங்க வீட்டில் சந்தோஷமா இருப்பாங்க. ஆமென். God bless you. பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமாக நீங்கள் உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன், நீங்கள் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமாக என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லேயும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா, நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமாக நீங்கள் ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.